உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அயோத்தியாவில் ஸ்ரீராமர் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் டெம்பிளை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் அந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியும் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து அரசியலோ இல்லை வேறு ஏதோ மொழி மதம் காரணத்தினாலும் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணவே இல்லை. அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோயில் வந்து நாளைக்கு 22 ஜனவரி 2024 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமரை வந்து அந்த டெம்பிளில் பிராண பிரதிஷ்டா சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விழா கோலமாக வந்து பார்க்கப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் நார்த் சைடில் இருக்க சத்தீஸ்கர் ஆகட்டும், டெல்லியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு half a day, அதாவது 2:30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் விடுமுறையே விட்டுட்டாங்க. ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் கூட லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய விழா கோலமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த சைடில் இருக்க மக்கள். ப்ளஸ் சவுத் சைட்லேயும் தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ப்ளஸ் கிளாசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது மாடர்னாக இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் பழங்காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியும் சேர்ந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட ஆர்கிடெக்டை வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாந்தா சோம்புரா ஃபேமிலி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற இந்த மாதிரி கட்டிடக்கலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேமிலி தான் வந்து இவங்க திகழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பண்ணது வந்து எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து TCEL டாடா கன்சல்டன்சி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கோயிலோட கம்ப்ளீட் ஏரியா, அந்த லேண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 70 ஏக்கர். அதில் 70% வந்து க்ரீனரியாகவும் 30% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து 2.22 ஏக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அமைச்சிருக்கிற ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இந்த கோயிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 380 ஃபீட்டு, வித் வந்து 250 ஃபீட்டு, ஹைட் வந்து 161 ஃபீட்டு. அப்போ பெரிய ஹைட்டாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயில் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஹைட்டான கோயிலுன்ற இடத்தையும் வந்து இது பிடிக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமான பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலும் அயனும் வந்து கம்ப்ளீட்டாக பயன்படுத்தவே இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கும் அயனுக்கும் ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பில்டிங்கை ரீபில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணுன்றதுக்காக பர்டிகுலராக ராஜஸ்தான்லேருந்து பிங்க் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ராக்கை தான் வந்து இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த அயன் ஸ்டீல்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ் இல்லை ஒரு 80 இயர்ஸ் இல்லை ஒரு 100 இயர்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பாழடைஞ்சிரும், அதுக்கப்புறமேட்டு வந்து பழமையாயிடும் அப்படின்றதுனால ஒரு காரணத்தினால இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கல்லுகளாலே செதுக்கி வச்சு பண்ணணுன்ற ஒரு ஐடியானால இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கற்களும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரங்கள், அதாவது இந்த கதவுகள்லாம் இருக்குல்ல, அதில் தேக்கு மரங்கள்லாம் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குது. அது வந்து 21 ஃபீட்டுக்கு வந்து இருக்குது. இது எதுக்காக போடப்பட்டிருக்குன்னா வாட்டர், இப்போது ஒரு தண்ணினால ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே எதுவும் அதை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக 21 ஃபீட் அடியில் வந்து ஒரு காம்பவுண்ட் வால்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த கோயிலை டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா IIT சென்னை, IIT மும்பை, NGRI ஹைதராபாத், அப்புறம் இன்னும் ஒரு சில நிறுவனங்களும் வந்து சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கோயில் வந்து பேசிக்காக வந்து பழைய காலத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அந்த கல்லுகளால் வச்சு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து இதில் பர்டிகுலராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து இந்த கோயிலோட லைஃப் டைம் வந்து 1000+ இயர்ஸாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். மற்றபடி வந்து தமிழ்நாடு தான் பெருசு, இவங்க பெருசு அப்படின்ற நோக்கத்தில் யாருமே போயிடாதீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோயில் வந்து எர்த்து குவாக் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இந்த பர்டிகுலர் கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த கோயிலில் வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றுமே 20 ஹைட் ஃபீட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் கம்ப்ளீட்டாக 392 தூண்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 44 கதவுகள் இருக்குது. அந்த 44 கதவுகளில் 14 கதவுகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா
தங்க முலாம் வந்து பூசப்பட்டிருக்கு. எஸ்பெஷலாக இந்த 44 கதவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து போய் அங்கே ராமர் கோயிலுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சாலிகிராம் ராக்ஸையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது அந்த கோயிலில் வந்து ராமரோட சிலை வந்து பெருசாக நம்ம பார்க்குற மாதிரி நம்மள மாதிரி ஒரு சைஸில் வந்து ராமர் சிலை இருக்கும் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுதான் கிடையவே கிடையாது. அங்கே வந்து பேபி ராம் அப்படி தான் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ராமர் வந்து அயோத்தியாவில் பிறந்தார். அவர் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிலையை தான் வந்து அங்கே வந்து கர்ப்ப கிரகத்தில் வந்து வைக்க போகிறாங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ராமர் சிலையை செஞ்சவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைசூரை சேர்ந்தவர் அருண் யோகிராஜ் அவர்கள் தான் வந்து அழகாக இதை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து ஒரு பெரிய பிக் சைஸ் வந்து பெல் இருக்குது. இந்த பெல் வந்து எதால் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டதாதுக்களான ஆனது. அதாவது கோல்டு, சில்வரு, அலுமினியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா. ஸோ அது மாதிரி அஷ்டதாதுக்களால் ஆன இந்த ஒரு பெல்லு. ஸோ இந்த பெல்லை ஒரு வாட்டி அடித்தாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ரியலாக நடக்குமா அப்படின்றது தெரியல. பிகாஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது கேட்குமான்றத அது அதாவது அந்த பெல்லை வந்து அங்கே நிப்பாட்டி அதை ஒரு வாட்டி அடித்து அதுக்கப்புறமேட்டு கேட்குதா அப்படின்றத பார்த்தா தான் நம்மளால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு சில பேர் வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும், ஒரு சில பேர் 10 கிலோமீட்டர் கேட்கும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் இருந்து அதை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியுன்றதை நம்ம இங்கே வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக செலவானது வந்து பார்த்தீங்கன்னா 1400 கோடிக்கும் ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். இப்பயுமே சொல்கிறேன், இந்த கோயில் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலை. பட் ஆனால் வந்து நாளைக்கு பிராண பிரதிஷ்டா வந்து பண்ணுறாங்கன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, லிஃப்ட்ஸ் இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு தனியாக யோகா சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி கூட உள்ளே இருக்குது. அதில் ஏசி போட்டிருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கூட உள்ளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலாக வந்து இந்த கோயிலுக்கான ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த 2 வேன் வந்து எஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சீவேஜ் பிளானட் இருக்குது, 2 வாட்டர் பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும். பேசிக்காக வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோயிலுக்கு வந்து என்னென்னலாம் தேவை இருக்கோ அது எல்லாமே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலில் ராமர் மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதுதான் கிடையாது. ராமர் இருக்கிற இடத்துல எல்லாமே ஹனுமன் இருப்பாங்க. ஸோ ஹனுமனுக்கு ஒரு பெரிய சைஸில் சிலையே வந்து அங்கே இருக்குது. ராமாயண ஸ்டோரியில் வரா மாதிரி இந்த கோயிலில் சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது. அதாவது வந்து முனிவர்களுக்காகன்னு சொல்லலாம். அதாவது வந்து மகரிஷி வால்மீகி, மகரிஷி விஸ்வாமித்திரர், மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி அகஸ்தியர் கூட வந்து இங்கே கோயில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது, எவ்வளோ டோர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு 12 வழிகள் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி 12 வழிகள் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கான வழிகள் 12 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இவ்வளோ பெரிய கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு. அதுவும் இந்த காலத்தில் அந்த மாடர்ன் டெக்னாலஜி ப்ளஸ் கிளாசிக் டெக்னாலஜியை வச்சு அவங்க வந்து இவ்வளோ பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆன் கிரவுண்டில் அவங்க தான் வேலை செஞ்சுருப்பாங்க. யார் பிளான் போட்டு கொடுத்தாலும், ஆர்கிடெக்ட் பண்ணாலும், டிசைன் பண்ணாலுமே ஆன் கிரவுண்டில் இந்த 1200 பேருக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரணும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பெருசாக நம்ம நரேந்திர மோடிஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திறந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை, அதாவது பிராண பிரதிஷ்டான்னு சொல்கிறாங்களா, ஸோ இதை வந்து லைவாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லா பயணிகளும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட் இந்தியாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸில் 9000 ஸ்க்ரீன்ஸில் வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 22+ ஸ்டேட் வந்து இதுக்கு வந்து நாளைக்கு வந்து அரை நாள் விடுமுறை ப்ளஸ் ஃபுல் டேவும் ஒரு சில இடத்துல வந்து விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் லீவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போய் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்து சேரும்.